ஒரு கிராமத்தில் ஒவ்வொரு வாரமும் விவசாயியிடமிருந்து ஒரு பவுண்டு வெண்ணெய் வாங்கிய பேக்கர் ஒரு நாள் அது உண்மையிலேயே ஒரு பவுண்டு இருக்கிறதா என சோதிக்க முடிவு செய்தார். எடை போட்ட போது குறைவாக இருப்பதைக் கண்டு தன்னை ஏமாற்றிவிட்டதாக நினைத்து விவசாயியை நீதிமன்றத்திற்கு அழைத்து சென்றார். நீதிமன்றத்தில் நீதிபதி விவசாயியிடம் வெண்ணெயை எப்படி அளந்தீர்கள் என்று கேட்டார். விவசாயி, ஐயா, நான் ஏழை, என்னிடம் சரியான எடை போடும் இயந்திரம் இல்லை, ஆனால் நான் ஒரு எளிய தராசு வைத்திருக்கிறேன் என்றார். பின்னர் அவர் விளக்கினார். நீண்ட காலமாக நான் பேக்கரிடமிருந்து ஒரு பவுண்டு ரொட்டியை வாங்கி வருகிறேன். அதையே தராசில் வைத்து அவருக்கு அதே எடையில் வெண்ணெய் கொடுக்கிறேன். அவர் ரொட்டியில் எவ்வளவு கொடுக்கிறாரோ நானும் அதே அளவு வெண்ணெய் தருகிறேன். அதனால் வெண்ணெய் குறைவாக இருந்தால் அவருடைய ரொட்டியும் குறைவாக தான் வருகிறது என்றார். கதையின் பொருள், நீங்கள் பிறரிடம் எதை கொடுக்கிறீர்களோ அதையேதான் வாழ்க்கை உங்களிடம் திருப்பி கொடுக்கும். நாம் எதையும் நேர்மையாக செய்யவில்லை என்றால் ஒரு நாள் அதே தவறு நம்மிடம் திரும்பி வரும். இது 100% உண்மையான காரியம். நாம் எதை விதைக்கிறோமோ அதே தான் அறுக்க முடியும் என்று வேதாகமம் சொல்லுகிறது. அதனால் எல்லாரிடமும் அன்பாயிருப்போம்.